வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் தற்போது திருச்சி வந்தடைந்துள்ளார். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. நன்றியே வரலையே. அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? அதே மரமா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்ற ஸ்கிரிப்ட் கொடுக்க சொன்னா பழைய தேர்தல் பிரச்சார ஸ்கிரிப்ட மாத்தி கொடுத்துட்டீங்களாடா பாத்தீங்களா? சாம்பார் ஆப் எனக்கு ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மச்சான் என்னடா அவங்க அண்ணன் ஸ்பீச் ஊத்திறாரு, சோகமா பண்ணாரு. அதனால தான்டா சோகமாவே இருக்கிறேன். என்னடா சொல்ற? அண்ணன் ஸ்பீச் கொடுக்கலடா, கலாய்க்கிறது கண்டென்ட் கொடுத்துக்கிறாரா. அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன நான் தேவா. ஏய் வரியாடி கருவாச்சி. ஏய் நான் அந்த மாதிரி ஆளு. ஏய் உன் குரலே கும்முன்னு இருக்குடா. மாமா உனக்கு உம்மா தரட்டா? பைடா போட. என்னவா கூப்பிடுறா கச்சேரி ரூமுக்கு. ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது மேடம். ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஜெயலலிதா 100 யூனிட் கொடுத்தாங்க. இந்த வரலாறு யாருன்னா கேட்டாங்களா? அம்மா உணவகத்துல விஜய் போட்டோ வைக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இருக்கா இல்லையா? அது பேர் என்ன? அம்மா உணவகம். சரி, ஜெயலலிதா போட்டோ வைக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல. அம்மையார் படம் இல்லாம புது போர்டு அம்மா உணவகம், தமிழக அரசு சிம்பிள், அதெல்லாம் விஜய் உணவகமா? இதெல்லாம் பண்றது வெக்கமா இருக்கணுமா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா 100 யூனிட் கொடுத்தது தெரியும், நீங்க சொன்னது செஞ்சீங்களா? அந்த ஆள் என்ன சொன்ன? என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் பிராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் சொல்லி இருக்கிறோம். ஏன் என்ன சொன்ன? விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அப்புறம் இன்னொன்னு பேசினாரு, என்னது குதிரை பேர அரசியல். நம்ம மக்களுக்காக இவ்வளவு வேலை பாக்குறோம், ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு உங்க கால்ல விழுகுறே. நல்லவராயே நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். எல்லாரையும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஜனங்கள் எல்லாம் நடக்க வச்சுக்கிறாங்க. 1.5 கிலோமீட்டர் நடந்தே வரோம் பொதுமக்கள். எவ்வளவு பேர் நடந்து வரோம் பாருங்க. இவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்க. உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? பசங்க இப்படி நிப்பாட்டி போட்டு வச்சுட்டாங்க, முடியவே இல்லை. அங்கேயே இறக்கி விடுறாங்க. கை குழந்தை வச்சு நாங்க நடந்து வரோம். இதெல்லாம் தேவைங்களா சொல்லுங்க? சண்டை போடுறேன்னா இங்க பல்லனார் மலை பக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அதை விட டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கை குழந்தையும் அக்கில பைய தூக்கி வச்சு நடந்து போறாங்களா? இதுதான் நன்றி சொல்ற லட்சணமா? நீ பண்ணதே போதும்பா, நீ பண்ணதுனாலதான்டா இவ்வளவு நிலைமை. நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. பெரம்பூர் பக்கத்து சென்னையில தலைமை செயலகத்துல இருந்து உடனே போயிடலாம். ஆனா இங்க ஏன் நன்றி தெரிவிக்காம இங்க இருந்து திருச்சிக்கு போயிட்டு நன்றி தெரிவிக்கிறாரு? அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படின்னா திருச்சிக்கு இடைத்தல் வருது. மகளிர் உரிமை தொகை சொன்னார்ல, இது எப்போ வரும்? ஆனா வராது. தீய சக்தி, ஓடுற சக்தி, ஏதோ சொல்றாரு. தீய சக்தி, தூய சக்தி, பராசக்தி. எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து பண்டிட்ஜி தான் எழுதி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வாட்டி பேசுறதுக்கு அப்படிதான் தெரியுது. பில்லி சூனியம், மாந்திரிகம், முட்டை மந்திரிச்சு வைக்கிறது, இதுலதான் வந்து போக்கஸிங்கா இருக்காரு அண்ணன். ஈராஜேந்தர் மாதிரி பேசிட்டார் சார் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர். தூர சக்தி அட்ராக்ட் பண்ற புலி, போர சக்தி அட்டாக் பண்ற புலி, கோர சக்தி அட்டகாசமான புலி, பார சக்தி, அசால்ட்டான புலி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எல்லாமே திமுகவோட தான். திமுக வந்து கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் வந்து போதை கலாச்சாரம் உங்களால தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது.
அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க, பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க, பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. ஆட்டின சுத்தமான உருட்டு பழி போடுறாங்கன்னு சொல்றாரு. அவர் மேல பழி போடுறாங்கன்னா அவர் மேல நீங்க தான் வந்து திமுக மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? ஏற்கனவே இருந்த கூட்டங்கள்லாம் வந்து நிறைய கூட்டம் வருது, அதை கட்டுப்படுத்துறன்ற பேர்ல திமுக அரசு பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. நமக்கு மட்டும்தான் சட்டம் 5000 பேருக்குள்ளார இருக்கணும், 500 பேர் இருக்கணும், 1000 பேர் இருக்கணும், அதுக்கு மேல கூட்டத்தை சேர்க்காத. நமக்கோசம் தனியாக சட்டம் போட நினைத்த தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா இப்ப என்னன்னா இவரு ஆட்சியில இருக்காரு, இப்பவும் அதே 5000 பேர் தான் உள்ள வர்றாரு. திருச்சியில் முதலமைச்சர் விஜய் நன்றி கூறும் நிகழ்ச்சிக்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. ஐயோ ஐயோ. அதிமுக தீய சக்தி நிலைப்பாடு மாறல, சூப்பர். அதிமுக எப்படி தீந்து போன சக்தியாச்சு? ஏன்னா அள்ளி போட்டதே நம்ம தானே. திமுகவை குறை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆட்சியில வந்து உக்காந்ததுக்கு அப்புறமா அந்த பழைய பாட்டு அழுகாச்சி பாடலா பாடிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், வெந்நீரை ஊத்திட்டாங்க வரல. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. முதலமைச்சர் இன்னமும் அந்த சினிமா பாணியிலேயே பேசுறீங்களே. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குடா. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது தேவையான நல்லதான். இது கரண்ட் புடுங்கறதா இல்ல இத்தனை குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி பிரஸ் வந்து முன்னாடி மைக்க நீட்டினாலும் மக்களை பார்த்து பதில் கூட சொல்லாம திபு 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 திபுன்னு ஓடுறதா? தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க சார். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ந்து எதிர்கட்சி குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க. சாரி மேல இடிக்குது சார். சார் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை எதுக்கு சொல்றாங்களே சார்? மட்டமாவே இந்த லட்சணத்துல இருந்துட்டு நம்மளா வந்துட்டு இப்ப இப்படிலாம் பேசலாமா? இங்க சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி அடிக்கிறான்ப்பா. அவரு கோட்டு போடுறத கூட விமர்சனம் பண்ணிருந்தீங்க, அதுக்கு பதில் சொல்லிருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? அவர் கோட் போட்டுக்கிட்டோம், ஷூட் போட்டுக்கிட்டோம், தேவைப்பட்டா இந்த இமாலயாஸ்லாம் ஒரு தொப்பிலாம் வரும், அது முதலமைச்சருக்கு பிரதமருக்கு டஃப் கொடுக்கட்டும். இதெல்லாம் ஒரு கெட்டப்பா, பழைய சொட்டரெல்லாம் போட்டுக்கின்னு சினிமா கவர்ச்சின்னு சொல்றாங்க. நான் என்ன அப்படின்னு விடுறாப்ல. என்ன நான் என்னன்னா, நான் என்ன கவர்ச்சி நடிகையா, நான் என்ன சில்க் சுமிதாவா, நான் என்ன சன்னி லியோனா? அதானே அர்த்தம். அதேதான். ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஆனா அதுக்கு நடுவுல தீய சக்தி, தூர சக்தி, கார சக்தி, கோர சக்தி அண்ணன் ஒரு ஃப்ளோவா போயிருந்தாரு. சரியான ஒரு பஞ்சு போட்டு முடிப்பாருன்னு நினைச்சேன். அங்கேயும் அண்ணனுக்கு புரியாத வார்த்தையை போட்டு விட்டு ஸ்டேஜ்லயே ஸ்டக் ஆயிட்டாரா. அசிங்கமா போச்சுரா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.